இப்போ தான் ஒரு வீடியோ பார்த்தேன். பத்திரிக்கையாளர் போய் சீமான்ட்ட வந்து, விஜய் வந்து களத்தில் இருக்கிறவங்க தான் எதிர்பாராமா மற்றவங்கள பற்றி. அந்த கேள்விக்கு சீமான் என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சண்டை முட்டி விட பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சீமான் என்ன சொன்னார் அப்படின்னா, தம்பி இந்த விஷயத்தையெல்லாம் வந்து சரி பண்ணிட்டா நல்லாயிருக்கும், அதைத்தான் வந்து சொல்கிறோம் அப்படின்ட்டு. இதில் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. ஈரோடு மக்கள் சந்திப்பு, சரி, ஈரோடு மாநாடுக்கு அப்புறம் பயம் வந்துருச்சு. இந்த மக்கள்னால வளர்ச்சி அடைஞ்சு, வாழ்க்கை அடைந்து, வாழ்வின் உச்சத்துக்கு போய், ஐயையோ நம்மளை இப்படியெல்லாம் மக்கள் கொண்டு வந்து வச்சாங்களே, நம்மளை மாதிரி அந்த மக்களும் நல்லபடியாக வாழணுங்கிற ஒரு எண்ணத்தில் களத்தில் வந்து நின்று, வாழ்வா வீழ்வான்னு யாருக்கும் தெரியாது, நம்பிக்கை, ஏன்னா மக்கள் இருக்காங்கிற நம்பிக்கையில் எங்கள் அண்ணன் கூட்டுத்தனமாக பேசிகிட்ருக்கான். நம்ப முடியாது. ஒரு மீட்டிங்கில் என் அண்ணனே சொல்லியிருப்பான், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த எலெக்ஷனில் வண்டி வண்டியாக கொண்டு வந்து பணத்தை கொட்டுவாங்க. என்ன பண்ணணும்னு நான் சொல்லிதான் அவங்களுக்கு தெரியணுமா என்ன? பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 10 பேர்த்தில் ஒருத்தன் தனி, மிச்சம் இருக்கிற 9 பேரும் அந்த ஒருத்தனை தான் எதுக்குறாங்க. அந்த 9 பேர்த்தையும் சமாளித்து நிற்கிறான் பார், அதுக்கே ஒரு தனி திறமை வேணும். வர்றது வராது அதெல்லாம் ரெண்டாவது விஷயம், நிற்கிறதுக்கே ஒரு வேணும். அந்த சீமான் பேசுனதுனால பின் பண்ண மாட்டேன், நீங்களே போய் தொலை பாருங்கள். என் அண்ணன் எதுக்கு இவ்வளோ போராடுறாங்கிறது எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல. பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டைம், ஒரு 5 நிமிஷம் டைம் இருந்தால் இப்போ அனலைஸ் பண்ணி பாருங்கள்.